ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பராக கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் இந்த மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோவை தனியாகவே போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் தேடி என்னால் பார்க்க முடியாது, இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் டேரெக்டாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவை நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதிலேருந்து இந்த ரைஸ் செய்கிற ப்ராசஸை மட்டும் பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அதை வறுத்துக்கலாம். இந்த நம்ம செய்கிற இந்த மிக்ஸ் நமக்கு பிசிபெல்லாபாத்துக்கும் இதே மிக்ஸ் தான், அதே மாதிரி வாங்கிபாத்துக்கும் இதே மிக்ஸ் தான், சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கொஞ்சமாக நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கிட்டேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிட்டேன். இப்போது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். நான் சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சின்ன சைஸில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இவ்வளோ தான் சேர்த்துக்கிட்டேன். நிறைய சேர்த்துட்டா எனக்கு அது ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்காக இது கூட நம்ம காஷ்மீரி சில்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாயில் கலர் இருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது கூட 3 ஸ்பூன் அளவு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் தான் அடுத்து சேர்த்துக்க போகிறோம். சீரகமும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். இது வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். ஒரு டைம் இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு 1/4 கப் போதும். இதே நம்ம நிறைய செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது தேங்காய் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிட்டோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை தான் சேர்த்து நம்ம அப்படியே நல்லா ஃபேனில் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன்னா அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஒரு பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுக்கும் பொழுதே வீட்டில் நல்ல கமகமான்னு வாசனை வரும். இப்போது இந்த மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. சூப்பர். இப்போது நம்ம வாங்கிபாத் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் செய்கிறதுலே எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் இந்த காய்க்கெல்லாம் தேவையான அளவு உப்பு முதல்லையே சேர்த்துக்கிட்டேன். ஸோ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா இது வறுந்ததுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை தான் இதில் சேர்க்க போகிறோம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. இதில் கத்திரிக்காய் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த விதை கத்திரிக்காயெல்லாம் போட்டால் இந்த ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சா, இப்போ அடுத்து காயை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அதே சமயம் எலசாக இருக்குன்றது பாருங்கள். இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம இது எலசான காயின்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 2 இன்ச் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி கரைச்சலில் தான் இப்போ அடுத்து இதில் ஊற்ற போகிறோம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போது ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இந்த புளி தண்ணியோட கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸு, அதிலிருந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவு தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து புளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. நம்ம வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதில். நான் வந்து சின்ன கப் அளவு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து இந்த அளவு தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வாசனையாக செம்மையாக இருக்கும் இது. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து 1 கப் அளவு ரைஸ் வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். நம்ம ரெகுலர் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுத்துக்கல. இப்போ அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட வாங்கிபாத் ரெடி ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுவீங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வாங்கிபாத். இப்போ வந்துட்டு நம்ம வந்து கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அது உப்பு காரம் எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து கர்நாடகானாலே அதில் வந்து துளி வெல்லம் சேர்ப்பாங்க தான். எனக்கு வந்து அந்த வெல்லம் ஃப்ளேவர் வேண்டான்றதுனால நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. உங்களுக்கு வந்து வெல்லத்தோட டேஸ்ட்டு பிடிக்கும்னா நம்ம வந்து அந்த புளி ஊற்றுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லலை மறந்துட்டேன், அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக சொன்னேன்.